கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறோம், அநேகருக்கு இந்த ஜெபத்தை குறித்துதான சரியான அறிவு இல்லை, ஜெபத்தை குறித்துதான சரியான போதனை இல்லை, அறிவு இல்லை. ஜெபம்னா என்ன, ஜெபம்னா என்ன நம்ம பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, நமக்கு ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியா, கேட்டு காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் நமக்கு ஒரு சலுகை கொடுத்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாத முந்தி இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு, புதிதாக்கப்பட்ட பிறகு, புதிய சிருஷ்டியா மாறின பிறகு கர்த்தர் என்ன செய்யறாரு, நமக்கு ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன, நம்ம கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கிறது. ஆனா கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கிறவன் இதுக்கும் சில காரியங்கள் இருக்குது, சில காரியங்கள் இருக்குது. அந்த காரியத்தின் நிபந்தனையின்படி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு, அந்த காரியத்தை அப்படியே செய்வார் என்று பார்க்கிறோம். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 16 அதிகாரம் 24 யோவான் 16 அதிகாரம் 24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க என்னுடைய நாமத்துல எதையும் கேட்டதில்லை, கேளுங்க, உங்க சந்தோஷம் மிகுதியா இருக்கும்படியா, நிறைவா இருக்கும்படியா பெற்றுக் கொள்வீர்கள் என்று பார்க்கிறோம். பெற்றுக் கொள்வீர்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நம்ம பார்க்கிறோம், அநேகரே ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெப ஜீவியத்தை தொடர்ந்து காத்து கொண்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பார்க்கிறோம். அந்த ஜெப ஜீவியத்தை நம்ம தொடர்ந்து காத்து கொண்டு ஜெபிக்கும் போது நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல ஒரு சந்தோஷத்தை அடையலாம். இந்த உலகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. இந்த ஜெப ஜீவியத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ற அப்படின்னா, தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தரோடு ஐக்கியப்படுறோம். அந்த ஐக்கியப்படுறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம், கர்த்தரோட சமூகத்துல சந்தோஷம் கிடைக்குது நம்ம பார்க்கிறோம். நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அநேக காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு எல்லா காரியத்தையும் தந்துருவாரு அப்படின்னு, கர்த்தருக்கு எது சித்தமா இருக்குதோ அந்த காரியத்தை தருவாரு. அதே வேளை நம்ம ஜீவியம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி கர்த்தர்கிட்ட கேட்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சில பேர் நம்ம பார்க்கிறோம் 20 வருஷம் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா சரியா ஜெபிக்க தெரியாது, சரியா ஜெபிக்க தெரியாது. 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஜெபிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றது அநேக காரியம், நான் பொதுவா நான் அங்க போகும்போது வரும்போது ஊழியம் செய்யும் போது சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது சில காரியங்கள் நான் பார்க்கிற காரியங்களை அனுபவமா சொல்ல நான் விரும்புறேன். எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் ஒரு தடவை என்ன அழைச்சி போக சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க போய்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கிறிஸ்தவங்க தான், எல்லாம் கிறிஸ்தவங்க, சொந்தக்காரங்க கிறிஸ்தவங்களா இருக்கு அப்படின்னால எல்லாம் கிறிஸ்தவங்க தான். அப்ப இன்னொரு அவங்க சொந்தக்காரங்களோட இன்னொரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவ வந்திருந்தப்ப, இது இப்ப இல்ல, கொஞ்சம் 7-10 வருஷத்துக்கு முந்தி அவ வந்திருந்தாங்க. அவ வந்திருந்தப்ப அங்க ஒருத்தர் இருந்தாரு, கொஞ்சம் வயசு கூட, எனக்கு அப்ப வயசு குறைவு, அவருக்கு ஒரு 55-60 வயசு இருக்கும். நல்ல சபையில, ஆவிக்குரிய சபையில உள்ளவங்க, நல்லா பார்த்தாலே தெரியும் கிறிஸ்தவங்க, ஆவிக்குரிய சபையில உள்ளவங்க. அப்ப அந்த வீட்டுல நான் பேசிட்டு இருக்கோம், கடைசி நம்ம கிளம்ப போறோம். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க ஊழியக்காரா இருக்கிறீங்க, ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் பார்த்தேன், அந்த வயசானவரு, கொஞ்சம் வயசு கூட, குடும்ப பிள்ளைங்களாம் எடுத்து, பேர பிள்ளைங்களாம் எடுத்து, ஒரு நல்லா முதிர்ச்சி அடைஞ்சவரு. அப்ப நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, வயசு கூட உங்களுக்கு, நீங்க குடும்ப தலைவரா இருக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்ன பிறகு அவரு முழிக்கிறார், அவருக்கு ஜெபிக்க தெரியல, அவருக்கு ஜெபிக்க தெரியல, அவர் ஜெபம் பண்ணல. அப்ப எனக்கு மனசு கவலையாயிடுச்சு, ஐயோ அவருக்கு ஜெபிக்க தெரியல, நம்ம போய் அவர்கிட்ட போய் ஜெபிக்க சொல்லிட்டோமே அப்படின்னு எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுல போய் யோசிச்சேன், ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம் அவருக்கு. ஆனா ஒரு புருஷனுக்கு ஜெபிக்க தெரியலன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு புருஷன் இருக்கிறாரு, குடும்ப தலைவன், வேதவசனம் சொல்லுது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான்னு வாசிக்கிறோம். அப்ப அந்த குடும்ப தலைவனுக்கு ஜெபிக்க தெரியலன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும். ஒருவேளை நல்ல ஆவிக்குரிய சபை, நல்ல ஆவிக்குரிய சபையில இருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவர், நீங்க எந்த சபையில இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்கல, உங்க ஜீவியம் எப்படி இருக்கு, உங்க ஜீவியம், ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. சில பேரு ரொம்ப நாள் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க,
ஆனா சரியா ஜெபிக்க தெரியாது. ஜெபிக்க தெரியாது. ஜெபம் செய்யறது ரொம்ப முக்கியம். ஜெபிக்க தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லை. நம்ம ஒரு தகப்பங்கிட்ட ஒரு பிள்ளை ஒரு காரியம் தேவைன்னா அது என்ன செய்யுது? கேட்குது. அது கேட்கிற காரியம், அது கேட்கறதான முறை எல்லாம் சேர்ந்து தான். நம்ம எப்படி ஒரு தகப்பங்கிட்ட கேட்கிறோமோ அதே போல ஆண்டவர்கிட்ட, பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல நான் கேட்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அது ஒரு சாதாரண காரியம் தான். ஆனா அந்த ஜெபத்தை குறித்தான ரகசியம் இருக்குது. ஜெபத்தை குறித்ததான ரகசியம் எப்படி இருக்கணும், எப்படி கேட்டா கர்த்தர் கொடுப்பாரு, எல்லாம் கேட்கலாம், ஜெபிக்கலாம். ஜெபிக்கிற முறை இலகுவாதான் இருக்கும், சுண்ணாங்கா இருக்கும். எப்படி? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் தேவையா இருக்குது ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஆனா அந்த காரியம் சாதாரணமா நம்ம ஒரு பிள்ளை தகப்பன்கிட்ட கேட்கிற மாதிரி தான் ஜெபம். ஆனா அந்த ஜெபத்துல அநேக ரகசியம் அடங்கி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அநேக ரகசியம் அடங்கி இருக்கு. சில பேர்கிட்ட தொடர்ச்சியா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க போய் நீங்க ஜெபிச்சீங்கள, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா, உங்களுக்கு பதில் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டாதான் யோசிப்பாங்க. ஓ, நான் இல்ல, நான் நாளைக்கு ஜெபிக்கணும், அதனால அதை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா, கொடுத்தாரா கொடுக்கலையான்றது முக்கியம் இல்லையே. நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், கடமை. இப்படி சில பேரு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் என்ன? ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கணும்னா கர்த்தர் அந்த காரியத்தை கொடுக்கணும். நாம் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கணும். நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப 1 வருஷம் ஜெபிக்கிறோம், 6 மாசம் ஜெபிக்கிறோம், 5 மாசம் ஜெபிக்கிறோம். நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு மறுமொழியும் வரல, அந்த காரியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நம்மளோட ஏதோ ஒரு தவறு இருக்குது. நம்ம கிட்ட ஒரு தவறு இருக்குது. கிடைக்கல அப்படின்னு சொன்னா கிடைக்கலமா, கிடைச்சிச்சு அப்படின்னா கிடைச்சிச்சு, கிடைக்காத நம்ம கிடைச்சிச்சுன்னு சொல்ல போறது இல்லை. அப்ப நம்ம ஜெபிக்கு ஒரு 6 மாசமா ஜெபிக்கிறோம், 1 வருஷமா ஜெபிக்கிறோம், 2 வருஷமா ஜெபிக்கிறோம், 5 வருஷமா ஜெபிக்கிறோம். அப்படி 5 வருஷமா ஜெபிச்சோம், அந்த காரியம் நமக்கு நடக்கலன்னா நம்ம கிட்ட என்னமோ தவறு இருக்குது, நம்ம கிட்ட ஏதோ சரியில்லை, ஏதோ சரியில்லாத காரியம் நம்முடைய ஜீவியத்துல இருக்குது. அதனாலதான் நம்ம ஜெபிக்கிறதான காரியம் அந்த கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறது. சில பேர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆனா யார், ஆமா எனக்கு கடமை, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா தெரியல, என்னோட கடமையா நான் நாளைக்கு ஜெபிக்கிறேன், நம்ம ஜெபிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜெபிக்கிறோம்னா, நம்ம காரியத்துக்கு ஜெபிக்கிறோம்னா அந்த காரியம் கிடைக்குதா இல்லையா, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரான்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப பாருங்க, ஆண்டவரே கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப நம்ம கேட்கிறோம், கேட்க சொல்றாரு ஆண்டவரு, தேட சொல்றாரு, தட்ட சொல்றாரு. நம்ம பாக்குறோம், வீடு இருக்குது, ஒரு வீடு இருக்குனாக்கா நம்ம செவுத்த தட்டிக்கிட்டு தான் திறக்க முடியுமா? திறக்க முடியாது. கதவு எங்க இருக்குதோ தேடி பார்த்து, கதவு எங்க இருக்குதோ அங்க தட்டணும். அங்க தட்டினா தான் என்ன செய்வாங்க? கதவு திறப்பாங்க. நம்ம செவுத்த தட்டிக்கிட்டு இருந்தாலோ இல்ல காத்த தட்டிக்கிட்டு இருந்தாலோ யாரும் திறக்க போறது இல்லை. அப்ப நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கிறோம், கர்த்தர் என்ன செய்யறாரு? காரியங்களை வாய்க்க பண்றாரு. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு. அப்ப கர்த்தர் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னா கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அந்த ஜெபத்துல இன்னொரு காரியம் இருக்குது, சில நிபந்தனைகள் இருக்குது. என்னன்னாக்கா, நம்ம சில காரியங்களை கேட்போம், ஆனா தேவையான காரியங்களை கேட்க மாட்டோம், தேவையில்லாத காரியங்களை கேட்போம். நமக்கு தேவையான காரியங்களை கேட்க மாட்டோம், தேவையில்லாத காரியங்களை நம்ம கேட்போம். நமக்கு என்ன தேவை? ஆண்டவர் சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு உண்டாயிட்டால் போதும் அப்படின்னு சொல்றாரு. உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு போதும் என்ற மனசு இருக்கணும், நமக்கு போதும் என்ற மனசு இருக்கணும். அதே வேளை ஒன்னும் இல்லாட்டி நமக்கு கர்த்தர்கிட்ட கேட்டுதான் ஆகணும், ஒன்னும் இல்லாட்டி கர்த்தர்கிட்ட கேட்டுதான் ஆகணும். அப்ப கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் வேத வசனம் சொல்லுது. நம்ம காரியங்களை கர்த்தரிடத்துல கேட்கிறோம். அப்ப நம்ம கேட்கிறதான காரியம் நமக்கு தேவையா இருக்கணும். மற்றவங்களுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம கேட்க கூடாது, மற்ற அவங்க வச்சிருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம கேட்க கூடாது. நம்மளோட அளவு என்ன,
நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம், எதுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்றது ரொம்ப முக்கியம். இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவன் மேல பற்றுதலுள்ளவர்களா இருந்தா உங்களை பார்க்கணும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. சில பேரு கர்த்தர்கிட்ட வர்றதே சில காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அவர் சொன்னபடி ஜீவிக்க மாட்டாங்க, சொன்னபடி ஜீவிக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய மாட்டாங்க. இயேசு கிட்ட போனா சில காரியம் கிடைக்குயா, சில உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆசை இச்சையின்படி. அவங்க இச்சை என்ன இருக்குது, இச்சை என்ன ஆசைப்படுதோ, ஆனா வேதவசம் சொல்லுது மனச மாம்சம் மனசு விரும்பினதை செய்யறான் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு வேதவசத்துல வாசிக்கிறோம். அதே போல மாம்சமும் மனசும் விரும்பினதை கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பிடிக்குதோ இல்ல, அந்த மாதிரி மாம்சமும் மனசும் விரும்பினதை கேட்டுக்கிட்டே இருந்தா கிடைக்குமா? ஆண்டவரே அவங்க அது வச்சிருக்கிறாங்க எனக்கு இது வேணும், அவங்க இது வச்சிருக்கிறாங்க அதனால எனக்கு வேணும், அவங்க அதை செய்யறாங்க அதனால எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? நமக்கு தேவையா இருக்கும் ஒரு பொருள். உதாரணத்துக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஒரு பணம் தேவையா இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு பணம் தேவையா இருக்குது. நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கிறோம், கர்த்தர் பாக்குறாரு, ஆமா பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு பணம் தேவை, அதுக்கு லோன் போடுற காரியத்தை கர்த்தர் எல்லாம் வாய்ப்பு செய்வாரு, கர்த்தர் எல்லாம் பொறுப்பெடுப்பாரு. நம்மளே பார்த்துருக்கோம், கர்த்தர் அநேக காரியங்களை நம்ம ஜெபிச்சு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவையான காரியங்களை ஜெபிச்சு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை நம்ம ஜெபிச்சா கர்த்தர்கிட்ட நம்ம தேவையில்லாத காரியங்களை நம்ம கேட்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் நம்மள இந்த மலேசியாவிலே பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லி தெரிந்து கொள்ளல. இந்த மலேசியாவில நான் உன்னை இந்த மலேசியாவிலே பணக்காரன் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ரட்சித்தாரா? இல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லிதான் கர்த்தரை நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்துல வழிநடத்துறேன்னு சொல்லிதான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க உண்மையா ஜீவிச்சா உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது, என் வழிகள்ல நடங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட வரான் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அப்புறம் பரிசுத்த வழியில பரலோக யாத்திரைக்கு போகும்படியாக கர்த்தரே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கோம். அந்த போகிற வழியில உலகத்துல இருக்கிறபடினால அநேக தேவைகள் நமக்கு இருக்குது. சாப்பாடு தேவை, தங்க வீடு தேவை, போட சட்டை தேவை, எல்லாம் தேவை. அப்ப அந்த எல்லா காரியமும் தேவையா இருக்குது. அந்த காரியம் தேவையான காரியத்தை நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? நிச்சயமா கொடுப்பாரு, நிச்சயமா கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா நம்ம தேவைக்கு மிஞ்சி பேராசையா கேட்டா கர்த்தர் கொடுப்பாரா? கர்த்தர் நிச்சயமா கொடுக்க மாட்டாரு. அப்ப நமக்கு தேவையான காரியத்தை கொடுத்து கேட்டாக்கா கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். தேவையான காரியத்தை கேட்டா நிச்சயம் கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் நமக்கு நிச்சயமா கொடுப்பாரு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் தேவைக்கு அதிகமாவே கர்த்தர் கொடுப்பாராம். ஆனா நம்ம ஆசை இச்சையின்படி கேட்கக்கூடாது. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால நம்ம ஆசை இச்சையின்படி. அதனாலதான் சில பேர் தவறா விளங்கிக்கிட்டு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறான்னு சொல்லிட்டாரு, ஏன் கேட்கறதே கேட்கிற, ஏன் சின்னதா கேட்கற, பெருசா தெரியா? என்ன சொல்லுவாங்க, கேட்கறதே கேட்கிற, ஏன் சின்னதா கேட்கிற, பெருசா கேளு. அந்த வீட்டுல வைக்கிறதுக்கே இடம் பத்தாது, வீட்டுல வைக்கிறதுக்கே இடம் பத்தாது. கேட்கறதே கேட்கிற, பெருசா கேட்க வேண்டியதானே, ஏன் சின்னதா கேட்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு தேவை எதுவோ அந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்ததனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அக்கிரம சிந்தை, இருதயம் சுத்தமா இல்லை, இருதயம் சுத்தமா இல்லை. நம்ம பார்க்கும்போது சிலர் நல்லா பார்க்கும் உடைய பார்த்தாலே அவங்களோட நட, அவங்க பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது இயேசு ஒப்பிட்டு பார்த்தா இவங்கள பார்த்தா ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ள இருதயம் சுத்தமா இருக்காது. இருதயத்துல அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது, அவை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எதுல இருந்து வர்றது? நம்ம உள்ளத்திலிருந்து வெளியாகுது, அதுல இருந்து என்ன இருக்குன்னா எல்லா துர்நாத்தமும் இருக்கிறோம், நம்ம உள்ளத்திலிருந்து வெளியாகும். அப்ப பார்க்கறதுக்கு நம்ம
கிறிஸ்தவங்க மாதிரி நம்ம உடையிலையும் நடையிலையும் பேச்சிலையும் ஒருவேளை இயேசுவை மிஞ்சினவர்களா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்ம இருதயம் எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தம்பியில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாக்க இயேசு அவங்க பக்கத்துல வச்சா அவங்க சட்டை அவங்களுக்கு ஒரு 75-80 வயசு இருக்கும். இயேசுன்னு அவங்களையும் பக்கம் வச்சா இவங்களை பெரிய இன்னும் பரிசுத்தவான் மாதிரி இருக்கும். இன்னும் பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அவங்க பேச்சு, அவங்க உடை, அவங்க பார்த்தாலே ஒரு துறவி மாதிரி இருப்பாங்க. துறவினா சாமியார் மாதிரி அப்படி இருப்பாங்க. அவங்க வெளிப்பிரகாரமா பார்க்க நல்லா பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா ஏதாவது அந்த தாமான்ல அந்த இருக்கிறதான அந்த கம்பத்துல சண்டை கிட்ட வந்துச்சு, இவங்களை ஜெயிக்க ஆளே இல்லை. இவங்களை ஜெயிக்க ஆளே இல்லை. அவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனா கிறிஸ்தவங்க ஆனா பாக்குறதுக்கு பேச்செல்லாம் அழகா இருக்கும், நல்லா பேசுவாங்க. உடையெல்லாம் பார்த்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அவங்கள பாருங்க பரிசுத்தம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சண்டை வந்துருச்சுனாக்கா இதெல்லாம் நான் பார்த்து கேள்விப்பட்டு சொல்றதான காரியம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம நம்ம இருதயம் ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம வெளிப்பிரகாரமா நம்ம பாருங்க, இப்ப சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஓ நான் தண்ணியை விட்டுறேன் விட்டுறாங்க, சிகரெட்டை விட்டுறேன் விட்டுறாங்க, கஞ்சா அடிச்சு அதை கூட இயேசுக்காக விட்டுறாங்க. ஆனா வெளிப்பிரகாரமா பார்த்தா பரிசுத்தமா ஜீவிக்கிறாங்க. ஆனா அவங்க உள்ளுக்கு இருதயமானது மகா கேடுள்ளதா இருக்குது. நித்தமும் பாவத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாவத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது, பாவத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேவனுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கும்? ஒரு பெரிய பிளர் இருக்கும். இந்த வேத வசனத்துல வாசிக்கிறோம் மறுபடியும் சங்கீதம் 66 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தை இருக்குது இருதயத்துல, அக்கிரம சிந்தை இருக்குது. நம்ம பார்க்கும்போது, மத்தவங்க கிட்ட பேசும்போது, கிறிஸ்தவங்க கிட்ட பேசும்போது, சேர்ச்சிக்கு வரும்போது பரிசுத்தமான மாதிரி காட்டிச்சுக்கிறோம். ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்ம இருதயம் மற்றவர்களோடு ஒத்து போகுதா? மற்றவங்களை பார்த்து நம்ம பேசுறோம், போக விட்டு பின்னால பேசிட்டு அப்புறம் என்ன சொல்லுவோம்? போக விட்டு பின்னால பேசி அவங்க பார்த்தோம், ஐயா இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், உங்க ஆயுசு 100, இப்பதான் உங்களை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்கள பத்தி. அப்படி அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு ஆயுசு 100 அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்ப நம்ம இருதயத்துல எப்படி உள்ள சிந்தை இருக்குது? நம்ம வெளியரங்கமா பரிசுத்தமான மாதிரி காட்டிக்கலாம், வெளியரங்கமா பரிசுத்தமாய் நானும் காட்டிக்கலாம், பெரிய பரிசுத்தமான மாதிரி காட்டுறோம். ஆனா என் இருதயம் எப்படி இருக்குது? கருத்து இருதயத்தை பாக்குறாரு. இருதயத்துல சுத்தம் பாக்கியவா நம்ம தேவனை தரிசிப்பான்னு வாசிக்கிறோம். அப்ப இது முக்கியமான காரியம். அநேகரோட ஜெபம் கேட்கப்படாது இந்த காரியம் தான். இந்த காரியம் தான் அநேகரோட ஜெபம் கேட்கப்படாது. இந்த காரியம் தான். பார்க்க எல்லாம் பரிசுத்தமான இருப்பாங்க, ஆனா இருதயமும் சுத்தமா இருக்காங்க. அவங்க மேல பொறாமை, அவங்க மேல ஆத்திரம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பெரிய காடியை வாங்கிட்டா பொறாமை, சொந்தக்காரன் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டா பொறாமை. ஓ வாங்கிட்டானா, ஓ செஞ்சிட்டானா, ஓ அவங்க செஞ்சிட்டாங்களா, ஒருத்தர் நல்ல காடி வாங்கிட்டா, அல்ல ஒரு வீடு வாங்கிட்டா பொறாமை. இப்படி நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா இருதயம் சுத்தம் இல்லை, இருதயம் கேடுள்ளதா இருக்கு. முதல்ல நம்ம இருதயத்தை சுத்திகரிக்க பார்க்கணும். ஏன் இருதயம் அந்த மாதிரி இருக்குது? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படல. நம்ம பாட்டு படிக்கலாம், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற வேலை. இது பாட்டு அழகா படிக்கலாம், ஆனா புதிதாக்கப்படலையே. ஒருத்தர் காடி பெரிய காடி வாங்கிட்டா பொறாமை, ஒருத்தர் வீடு வாங்கிட்டா பொறாமை. இப்படி பொறாமையின் ஆவி நம்ம கிட்ட கிரியை செஞ்சா எப்படி தேவன் நம்ம இடத்துல குடியிருப்பார்? எப்படி தேவன் நம்ம கிட்ட வாசம் செய்வார்? நம்ம இந்த மாதிரி காரியம்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். தொடர்ந்து நம்ம வாசிப்போம் நீதிமொழிகள் 28:13. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப ஒருவேளை நம்முடைய ஜீவியத்துல இந்த பொறாமையின் ஆவி, மற்றவங்களை பத்தி மட்டமா நினைக்கிறதான காரியம், இவங்கெல்லாம் என்கிட்ட பேச, சில பேர் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் என்னை சரி பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற காரியம் நம்ம இருதயத்துல சரியில்லாம இருக்குது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்ப மறைவான பாவம் அப்படின்னு சொல்லும் போது சில மறைவான காரியத்தை சில பேர் மதுபானம் மறைவா குடிக்கிறது, சில பேர் மறைவா விபச்சாரம் பண்றது, இந்த மாதிரி காரியமும் இருக்குதான். ஆனா அதை விட ரொம்ப இருக்கிறது என்ன காரியம்?
மத்தவங்க மேல ஒரு அன்பு இல்ல, சுபாவ அன்பு இல்ல, மத்தவங்க மேல அன்பு இல்ல, பார்த்தா பொறாமை, அவங்க வாங்கிட்டா பொறாமை. அப்ப தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப அந்த மாதிரி நமக்கு இருக்குது. மத்தவங்களை பார்க்க முடியல, மத்தவங்க நல்லா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியல, அதெல்லாம் பாவம், அதெல்லாம் தவறு. அப்ப நமக்கு அறிக்கை, ஆண்டவரே இப்படிலாம் பொறாமை உள்ளவனா இருந்த ஆண்டவரே என்ன மன்னி ஆண்டவரே, இந்த பொறாமைப்படாதபடிக்கு கர்த்தருக்குள்ள இருதயத்தை சுத்தமானா காத்துக்கொள்ள. அதான் வேதவசம் சொல்லுது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அதுல இருந்து என்ன பண்ணுதான்? ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த காரியம் என்னன்னா விசுவாசம். நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கு. வேதவசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆனா அந்த விசுவாசம் சில பேரு கர்த்தர் நிச்சயம் செஞ்சிருவாரு, எல்லா கர்த்தர் அதை பண்ணிடுவாரு விசுவாசிப்பாங்க. ஆனா முதல் சொன்ன பாத்தீங்களா, அந்த இருதயத்துல கர்த்தருக்கு அவங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்காது, கர்த்தருக்கு அவங்களுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்காது. இப்ப இந்த ஐக்கியமும் இருக்கு, எல்லாம் இருக்குது, கர்த்தருக்கு உண்மையா ஜீவிக்கிறோம். இப்ப நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் மார்க் 9ஆம் அதிகாரம் 21 இருந்து 23. மார்க் 11:24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நம்ம ஜெபம் பண்ணும் போது எதை கேட்கிறோமோ அதை விசுவாசிக்கணும், கர்த்தர் நிச்சயமா செய்வார்னு விசுவாசிக்கணும். ஏன்னா சொன்னது சாதாரண மனுஷன் இல்ல. நம்ம சொல்லலாம், குடிகாரம் பேச்சு, குடிகாரம் பேசினா நம்ம ஒரு வேலை யோசிக்கலாம். ஆனா பேசுறது யாரு? சர்வ வல்லமை இல்ல ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமை இல்ல ஆண்டவர் சொல்றதான காரியம் நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா காரியம் ஆகக்கூடியதா இருக்கு. இப்ப நெப்போலியன் ஒருத்தர், ஒரு பேரரசர் இருந்தார், நெப்போலியன். அந்த பேரரசர் என்ன செய்யறாரு, அவரோட ராணுவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ராணுவத்தை எப்படி இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கேப்டனு, ராணுவ தளபதி எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப பிரைவேட்னு சொல்லுவாங்க, சாதாரண சேவகன், அவனும் அங்க இருக்கிறான். அப்ப அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குதிரையில ஏறி அவ பார்த்துட்டு கிளம்புறாரு. கிளம்பும் குதிரை என்ன செய்யல, அத்துமீறி வேகமா ஓடுது குதிரை. நெப்போலியன் குதிரை அத்துமீறி வேகமா ஓடுது. அங்க எல்லாம் பார்த்து முடிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு சாதாரண பிரைவேட் போர் சேவகன் வேகமா ஓடுறான். எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க, ஆனா அவன் என்ன செய்யறான், வேகமா ஓடுறான். நெப்போலியன் ஏறி சென்றதான அந்த குதிரையை நோக்கி ஓடுறான். அங்க போய் அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த பேரரசரை, அந்த எம்பரர் அழகா கொண்டு கீழே இறக்கி விட்டுட்டான். அந்த பேரரசருக்கு, அந்த நெப்போலியனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யார் நீன்னு கேட்கிறார். நான் சேவகன் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, நீ இனிமே நீதான் என்னோட கேப்டன், ராணுவ நீதான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவன் என்ன செய்யறான், இவன் நேரம் அங்க போல, இவ்வளவு நாள் எங்க இருந்தான், அந்த சாதாரண போர் சேவகர் நின்றாங்களா அந்த இடத்துல தான் நின்றுகிட்டு இருக்கான். இவன் நேரம் வந்து எங்க நிக்கிறான், ஒரு கேப்டன் நிக்கிற இடத்துல வந்து நிக்கிறான். அங்க உள்ள ஆயிரம் சொல்றான், நீ அங்க போய் நில்லு, அங்க போய் உனக்கு இடம் அங்க இருக்கு, பின்னால எங்க இருக்குது, பின்னால சாதாரண போர் சேவகர் இருக்கிறாங்களே அங்க இருக்குது, அங்க போய் நில்லுன்றான். இவன் சொல்றான், நான் நிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்கிறான். நான் தான் ராணுவ தளபதின்றான். நீ ராணுவ தளபதியா, யார் சொன்னான் அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், எம்பரர் நெப்போலியன் பேரரசர் சொன்னாரு அப்படின்னு சொல்றான். உடனே வேலை செஞ்சுட்டா வாயை மூடிக்கிட்டான். யார் சொன்னது? நெப்போலியன் பேரரசர். அவர் சொன்னது நாட்டுல மறுமொழி இல்லை. அதே போல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப சொன்னது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லியிருக்கிறார், கேளுங்க. இதுவரைக்கும் நாமத்துல எதையும் கேட்டதில்ல, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் மிகுதியா இருக்கும்படியா பெற்றுக் கொள்வீர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப கர்த்தர்கிட்ட நம்ம இந்த நிபந்தனை எல்லாம் பூர்த்தி செய்யறோம், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம், கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறோம், தேவையான காரியங்களை நடக்கிறோம். ஆசை இச்சையின்படி கேட்கல, உலக ஆசை இச்சையின்படி கேட்கல, நம்ம வீட்டுக்கு தேவையான காரியங்களை கேட்கிறோம், பிள்ளைங்க படிப்புக்காக காரியங்களை கேட்கிறோம், சில குடும்ப தேவைகளுக்காக கேட்கிறோம்.
அவ கேட்கும் கர்த்தர் சொன்னது யாரு கொடுக்குறேன்னு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லியிருக்கிறார் நான் கொடுப்பேன். அப்ப சொன்னதான தேவன் நிச்சயம் செய்வாரா செய்ய மாட்டாரா? சாதாரண உலகத்துல உள்ள பேரரசர் சொன்னதையே அவன் மறுபடியும் அவன் என்ன மறுபடியும் சொல்ல முடியல. அப்ப நமக்கு தருகிறேன்னு சொன்னது ஆண்டவரே, அந்த காரியத்தை உனக்கு செய்வேன்னு சொன்னவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அவருக்கு அந்த சொன்னதான காரியம் நம்ம விசுவாசிக்கிறோம். அவன் நம்புறான், நம்பிட்டான். அவர் அந்த பேரரசர் சொன்னதை, நெப்போலியன் சொன்னதை முழுமையா நம்பிட்டான். சொன்னது யாரு? நெப்போலியன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நேரா முன்னுக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா அவன் போய் அங்க நிற்பான். நம்பிக்கை இருக்கு அந்த பேரரசர் மேல, நெப்போலியன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் போய் நிக்கிறான். அதே போல நமக்கும் கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். ஒரு ஜெபம் பண்ணும்போது, ஒரு காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் செய்தார்னு விசுவாசிக்கணும். சொன்னது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். நிச்சயமா அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறாரு. மறுபடியும் சில காரியம் கர்த்தருடைய சித்தம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மகளே சித்தம் உண்டு சுத்தமாகு. நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தருக்கு சித்தம் இருக்கு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் சித்தத்தின்படி கேட்கணும், கர்த்தருக்கு சித்தம் இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும். அப்ப கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நம்ம மட்டும் இந்த கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்தாரு, அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யணும். அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம்.